நலத்துடன் வளத்துடன் வாழ்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பவுல் சிக்கன் ரைஸ். இது ஹோட்டல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதை நம்மளே வீட்டில் நல்ல ஹெல்த்தியான முறையில் பண்ணலாம், டேஸ்டியாக பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறது. ஜீரா ரைஸ் பண்ணணும், சிக்கன் கிரேவி பண்ணணும். இப்போ ஜீரா ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அரை கிலோ பாஸ்மதி ரைஸ், ஒரு பவுல் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மல்லிச்செடி, சோம்பு, சீரகம், பட்டை, அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா. இதெல்லாம் சேர்த்து நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். அந்த ரைஸ் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம். குக்கர் சூடு ஏறினோடனே கொஞ்சம் நெய்யை ஊற்றி ரைஸை கழுவி போட்டு நல்லா ஈரச்சத்து போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுவோம். நம்ம நீர் சத்து வற்றினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்பயும் பிரியாணி எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம பண்ணுவோம். நல்லா பொழு பொழுப்பாக இருக்கும் ரைஸு. அடுத்து ஆனியன் மேலே தூவுறதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே ஆனியனை போட்டு வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் சூடு எரிச்சு ஆனியனை போட்டுறேன். ஆனியன் நல்லா ரோஸ்டடாக வரும். ரோஸ்டடாக வந்த பிறகு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஆனியன். அது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். லாஸ்ட்டு நம்ம ஃபினிஷிங்கில் அதை மேலே தூவி விடுவோம். மறுபடியும் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு போடுவோம். சீரகம், பட்டை, அன்னாச்சிப்பூ எடுத்து வச்சது போட்டு சோம்பையும் போட்டு மல்லிச்செடி, புதினாவை போட்டுடலாம். லேசாக வதங்கட்டும். வதங்கின பிறகு ரைஸ்க்கு 2 பங்கு தண்ணி அளந்து ஊற்றிடுவோம். எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ அந்த கப்பில் 2 பங்கு தண்ணி வைக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு ரைஸ் போடுவோம். ரைஸ்க்கு 2 பங்கு தண்ணி. தண்ணி சூடு எரிச்சு அரிசியை போட்டுடலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு போட்டோன்னே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணி வற்றி ரைஸ் பாதி பதம் வெந்தது மாதிரி இருக்கும். லேசாக தண்ணி சேர்த்துருக்கும். அந்நேரம் மூடி விசில் போட்டு நம்ம மூடிடுவோம். வெயிட் போட்டு விசில் வந்தோடனே, ஃபஸ்ட்டு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. கரெக்டாக இருக்கும். விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுவோம்.
நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் போட்டு லெமன்லாம் புழிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனில் மறுபடியும் பாதி லெமன் புழிஞ்சுக்கிடுவோம். ஆனியன் 1/2 கப், சின்ன வெங்காயம் தான் உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய் 2 சேர்த்துருக்கேன், சீரகப்பொடி, வத்தல் பொடி, 1 பவுல் ஆனியன், 2 பச்சை மிளகாய். இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுவோம். கொஞ்சம் ஆயில் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஆனியன் போட்டு ஆனியன் வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. வெங்காயம் போட்டு பச்சை மிளகாயும் போட்டுறோம். அப்புறம் அந்த பட்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான மசாலா அரைக்க போகிறோம். உரித்து வச்ச சின்ன வெங்காயம் அந்த பொடி போட்டுக்கிடுவோம். பட்டை, அன்னாச்சி பூ எடுத்து வச்சதையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே சிக்கனை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுவோம். சிக்கன் நல்லா நீர் சத்து போக நல்லா வதங்கி வரும்போது அந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ண ஜீரா ரைஸை ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிடுறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகும்னா அது ஆறிடும், அதனால் ஹாட் பேக்கில் வச்சாச்சு. இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு கிரேவி. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் ஒன் சைடு ஜீரா ரைஸ் வச்சுட்டு ஒன் சைடில் வந்து சிக்கன் கிரேவியை வைக்க போகிறோம். இந்த பவுலில் உள்ள ரைஸ் நல்லா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். சிட்டி பக்கம்லாம் ஹோட்டலில் நம்ம வந்து சிக்கன் பவுல் வாங்குவோம், ஸ்விக்கியில் வாங்குவோம். அதான் ரேட் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு காசு கம்மியாக வரும். நல்லா வெரைட்டிஸாக டேஸ்ட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம். இது நல்லா சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். சிக்கன் பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் அடுத்தடுத்து சிக்கன் வெரைட்டிஸ் நிறையா பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பண்ணும்போது குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி உரப்பு கம்மியாக நம்ம வச்சு கொடுக்கலாம். காரம் கம்மியாக சமைக்கும் போது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன்னா தான் எல்லா குழந்தைங்களுமே நல்லா சாப்பிடுவாங்களே. உனக்கு என்ன பிடிக்கும்ப்பான்னு கேட்டால் சிக்கன் அப்படி தானே சொல்கிறாங்க எல்லா குழந்தைகளும்.